வளகாப்புக்கு தேவையான வளையல் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வேலை எல்லாமே கடகடன்னு நடக்குது. நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது டேட்டு ஒன்று, ஆனால் இப்போ மாற்றி டேட்டு வச்சுருக்கு. அதனால் எல்லா வேலையும் சீக்கிரமே முடிச்சாகணும். மாமாவுக்கு, அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கல. அதனால் லன்ச் டைமில் நான் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டு அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் சமையல் வேலை எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க, எப்படி வாங்குவாங்களோ பார்த்து வாங்க தெரியுமோ என்னமோன்னு கேட்டோம். பட் போனதுமே இதுதான்ப்பா வளகாப்புக்கு சீர்தட்டில் வைக்கிற வளையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வளையலும் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. இங்கே மதுரையில் வளையல்கார வீதின்னு சொல்லி இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் வளையல் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். வளையல் இல்லாமல் ஃபேன்சி ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறோம்ல, அது எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும். இந்த ஃபுல் செட்டுமே 140 ருபீஸ் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா கந்தரப்பத்துக்கு மாவு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்னாலும் இந்த கந்தரப்பம், சீயம், வெள்ளை பணியாரம் இதெல்லாமே கம்பல்சரியாக இருக்கும். கொஞ்சம் ஃபங்க்ஷனில் வர்றவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றனால லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணினாங்க. அக்கா பசங்க வெல்லம்லாம் நைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி நைட் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நாளையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். அம்மா தான் இந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஆஃப்டர்நூன் போல் ஹிப் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். ஈவினிங் எழுந்திரிச்சு மாதுளம்பழம் உதுத்து வச்சுருந்தாங்க, அது சாப்பிட்டேன். அப்படியே அக்கா பசங்களுக்கு லிட்டில் ஹார்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட், அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.